வணக்கம் அம்மன் அவர்களே, எமிலிருந்து உங்கள் தரன். ஊரில் வந்து எத்தனையோ ஆற்றல் மிக்க தளபதிகள் போராளிகள் வந்து இறந்த அப்புறம் வந்து அவர்களுக்கு வந்து வீர வணக்கம் வந்து செய்ய நீங்கள் வந்து இடையில ஓடி வந்து காட்டி கொடுத்தவர்களுக்கு எல்லாம் வந்து இங்கே வந்து வீர வணக்க கூத்து 15 வருஷம் கழிச்ச அப்புறம் வந்து வீர வணக்க கூத்து இதெல்லாம் வந்து நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்களே. மாவீர குடும்பங்கள் இதில் வந்து குறிப்பாக மாவீர குடும்பம் உங்களோட பிள்ளைகள் உங்களோட உறவினர்கள் செய்த தியாகத்தை நீங்கள் ஏன் மற்றவர்களுக்கு வந்து அந்த தியாகத்தை வந்து கொச்சப்படுத்த அனுமதிக்கிறீங்க? இவர்கள்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? 2009 ஆரம்பத்திலேயே வந்து இங்கே இருந்து இங்கேயே போலி போராளிகள் காட்டி கொடுப்புகள் இப்போ வந்து ஜெயிலில் இவர்களை காட்டி கொடுக்கப்பட்ட போராளிகள் வந்து இப்போ அங்கே இருக்கணும். அதில் வந்து இவர்கள் வந்து கட்டுநாயக கதாநாயகர்கள் போர் தளபதி எந்த போர் முனையில் இவர் நின்றவர்? எந்த எந்த கட்டுநாயக இதுக்கு வந்து தேச தலைவரை வந்து முக்கியமான போற எல்லாரையும் வந்து கௌரவிச்சு விட்டுட்டார். இயக்கம் இருந்த போதே வந்து அது படமாகவும் இதாகவும் வந்து கௌரவிப்பு எல்லாம் நடந்துடுது. இப்போ புதுசா வந்து கௌரவிப்பு இதானது ஆனரவு இதுல வந்து முக்கியம் வந்து ரேக்கி எடுத்து தேச தலைவரை பாராட்டப்பட்டு மற்ற இங்கே அனுப்பப்பட்டு சிகிச்சைக்காண்டி வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்ட போராளி எல்லாம் அமைதியா இருக்கிறார்கள். அவர்கள் வந்து தங்களுக்கு வீர வணக்கம் செலுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா துரோகஞ்சியதாக்களுக்கு எல்லாம் இதான் ஒன்று இருக்கிறீங்க. இப்ப போராணி காத்துறேன் என்று இதை கேளுங்க. வணக்கம் அண்ணா. அண்மையில வந்து ஒரு வீர வணக்கம் இதண்டு அறிக்கையில பார்த்துட்டு வந்து நீங்கள் ஒரு அண்ணாவோட வந்து நீங்கள் கதைக்கு வேணும் கேட்டிருந்தீங்க. நான் வந்து அவர்கிட்ட தொடர்பு வந்து உங்களுக்கு தந்திருந்தேன்னா நீங்கள் அவரோட கதைச்சினீங்களா? அந்த உரையாடல் எப்படி இருந்தது, அதை பற்றி கதைக்கு வேணும் நீங்க சொல்லியிருந்தீங்க, சொல்ல முடியுமா? தரன் வணக்கம். நான் முக்கியமா இதை அவரோட கதைக்கோடு நினைச்சது என்றால், ஒரு போராளியோடு நாங்கள் உரையாடினால் என்றால் அது எல்லா போராளிகளோடும் அவர்கள் உரையாடுவார்கள். அது இந்த புலத்தில் நான் ஒரு புது மனிதராக இருப்பதால் சில விடயங்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்னவென்றால் தரன், இப்ப தமிழில் விடுதலை புலிகளுக்கு என்ற ஒரு கோட்பாடு இருக்கிறது. அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் நாங்கள் எல்லோரும் ஒரு போராளியாக வாழ்ந்தோம். எங்களுடைய நண்பர்கள் மாவீரராகிறார்கள். இந்த மாவீரராகிய அத்தனை போராளிகளும் எப்படி என்று சொன்னால், விடுதலை புலிகள் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. ஒரு கிழமை 2 கிழமை 1 மாத காலம் மட்டுமே அவர்கள் வீடு சென்று லீவில் வர முடியும். அதற்கு பின் 2 மாதங்கள் 3 மாதங்கள் செல்லுகின்ற போது எங்களுடைய அணியில் இருக்கின்ற போராளிகளுக்கு நாங்கள் இவர் இத்தனையாம் தேதி எங்களுடைய லீவில் சென்றவர் இன்னும் வரவில்லை, இதனால் என்னுடைய அணியில் இருந்து வரை நான் நீக்குகின்றேன் என்று என்னுடைய கடிதம் ஊடாக நாங்கள் தலைவருக்கு அதை அனுப்பிப்போம். தேசிய தலைவர் விசாரணை பிரிவில் லீவில் இருந்து வந்த பிறகு அவருக்கு விசாரணை நடக்கும். அவர் ஏன் நின்றார், அவருடைய நிலைமைகளை பார்த்து அவரை மீண்டும் போராளியா இணைப்பதா என்பதை ஒரு எடுத்துத்தான் நாங்கள் அந்த போராட்டத்தை நகர்த்தி கொண்டிருந்தோம். போராளிகளுடைய ஒழுக்கங்களோடு அந்த ஒழுக்கம் தான் ஒரு மாவீரர்கள் என்கின்ற போது இவர்கள் தங்களுடைய வாழ்வை தேசிய தலைவரோடு இந்த மண்ணோடு எங்கள் மக்களோடு கலந்தவர்கள் என்கின்ற அடிப்படையில் ஒவ்வொரு ஈழத்தமிழரும் வந்து அதை ஏந்தி கொண்டு மாவீரர்களுடைய புனிதத்தை நாங்கள் கொடுக்கின்றோம். ஆனால் அந்த புலத்தில் பார்த்தீங்கன்னா என்று மாவீரர்களுடைய தியாகங்களை கையாள்வது இப்ப 15 ஆண்டுகள் கழிந்து ஒருவரை மாவீரர் அளவிற்கு கொண்டு வந்து புகழ் பாடுவது என்பது இது ஒரு அயோக்கியத்தனம். இப்ப நீங்கள் பாருங்கள், 1 மாதத்துக்கு பின் நின்ற போராளிகளுக்குரிய விசாரணை நடந்து அந்த ஒருவருடைய அடிப்படையில் தான் ஒரு போராளியாக மீண்டும் அவர் வந்து இணைக்கப்படுகின்ற அந்த தூய்மையான ஒரு அமைப்பில் 15 ஆண்டுகள் கழிந்த பின் அவரை மாவீரருக்கு கொண்டு வருவதும், விடுதலை புலிகளால் ஒரு தாக்குதலை நடத்தி அதற்குரிய காவிய நாயகர் இவர்கள் தான், அதற்காக மடிந்தவர்கள் இவர்கள் தான், இதற்காக வேலை செய்தவர்கள் இவர்தான் என்று தேசிய தலைவர் அவர்களை கௌரவித்து எல்லாம் முடிந்த பின் இன்னொருவரை கொண்டு வந்து 15 ஆண்டுகள் கழித்து அந்த களமுனையினுடைய வீரகாவியமாகிய மாவீரர்களின் தியாகத்தை அபகரிப்பது இது ஒரு அயோக்கியத்தனமாகும். அப்ப நாங்கள் மாவீர குடும்பத்தில் ஒரே விடயம் கேட்கின்றேன். அப்படி என்றால், மாவீரர் ஆகிய உங்கள் பிள்ளையை தந்த நீங்கள் எப்படி 15 ஆண்டுகள் கடந்த ஒரு போராளியை நீங்கள் இப்படி ஒரு மாவீரர் அளவிற்கு உங்களால் ஒரு நிகழ்வை நடத்த முடியும் என்பதைத்தான் நாங்கள் அந்த போராளியோடு நான் கதைக்க முற்பட்டேன். இருக்கின்ற கேள்விகள் இதுதான். அப்ப நாங்கள் 2009 ஆண்டு 5ஆம் மாதம் 17ஆம் தேதி இறுதியான நாட்களை நாங்கள் கடந்த பின் அதன் பின் நாங்கள் இன்று 15 ஆண்டுகள் கடந்தனை குணமுடன் நாங்கள் ஒரு சாதாரண மனிதர்கள். இந்த சாதாரண மனிதர்கள் திருமணம் செய்தோம், வாழ்ந்தோம், எங்களுக்குரிய ஆசை பாசைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் நாங்கள் மாவீரர்களுடன் ஒப்பிட முடியாது. அப்ப ஒப்பிட முடியாது என்றால் அதுக்கேற்றது போல் நீங்கள் ஒழுக்கங்களை கடைபிடித்து அந்த மாவீர செல்வங்களின் தியாகத்தை பாதுகாக்கின்ற அளவு நீங்கள் வாழ வேண்டும். புலத்தில் நீங்கள் பார்த்தீர்களா, புலத்தில் இருப்பவர்கள் பார்த்தீர்கள் என்றால் இவர்கள் ஏதோ கதாநாயகர்களாம். அந்த தாக்குதலினுடைய கதாநாயகர்களுடைய தியாகத்தை திருடுகின்றார்களே என்ற ஒரு கூச்சம் இல்லாமல்
குடும்பத்தை சார்ந்தவர்களும் இதற்கு ஒத்துழைப்பாகவும், அதே போல் இவர்கள் களமுனையில் என்ற போராளிகளும் இதற்கு ஒத்துழைப்பாகவும் இதை செயல்படுத்துகின்றார்கள். அப்ப இந்த விடயம் எங்களுக்கு என்னை பொறுத்தளவில் வெறுக்கிறது. அப்ப புலத்தில் இந்த அயோக்கியத்தனங்களையும் அநாகரிகங்களையும் தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டிருக்க போகின்றீர்களா, அல்லது அந்த மாவீர செல்வங்களுடைய தியாகத்தையும் அந்த மாவீரர்களையும் நீங்கள் காப்பாற்றி அந்த இலக்கை அடைய போகின்றீர்களா என்பதை நாங்கள் கேட்க போகின்றோம். இது இவர்கள் இந்த புலத்தில் இருப்பவர்கள் ஒரு பூச்சாண்டி காட்டிக்கொண்டு ஒரு இப்படியான விடயத்தை நான் வன்மையாக கண்டிப்பதோடு ஒரு அழுக்கான விடயமாக பார்க்கின்றேன். நான் தமிழக விடுதலை புலிகளில் இருந்தவர்களை, இப்ப தமிழக விடுதலை புலிகள் நாங்கள் அப்படி ஒழுக்கத்தோடு இருந்த நாங்கள் 14ஆம் தேதியோடு முடிந்தது. ஒரு அமைப்பில் இருந்த நாங்கள் ஒரு வரலாற்றை உங்களுக்கு கடத்த வைக்கின்றோம் என்பதால் தான் இந்த போராளி என்கின்ற ஒரு கவசத்தை எடுத்து நான் போராடினேன் என்று சொல்கின்ற இந்த அழுக்கான விடயத்தை உங்களோடும் நானும் பகிர்ந்து கொள்கின்றேன். தவிர இது ஒரு அழுக்கான விடயம். இந்த அழுக்கை மாவீரர்களோடு கொண்டு வந்து செருகுவதை இந்த மனிதர்கள் முதலில் நிறுத்த வேண்டும். நாங்கள் சிங்களவர்கள் இராணுவம் செய்த சித்திரவதைகளை தாண்டி மீண்டும் நாங்கள் புலத்தில் வந்து நிற்கின்றோம் என்றால் இந்த மாவீரர்களினுடைய தியாகத்தையும் தலைமையினுடைய கௌரவத்தையும் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை என்கின்றபடியால் நிற்கின்றோம். நீங்கள் செய்கின்ற அழுக்கையெல்லாம் பார்த்துக் கொண்டு நாங்கள் புலத்தில் இருப்போம் என்று மட்டும் நீங்கள் நினைக்க வேண்டாம். விடுதலை புலிகளினுடைய மரபு என்ன? ஒரு போராளியானவன் பயிற்சி முகாம் முடித்து அவன் தன் களங்களோடும் தன் தேசிய தலைவர் இதயத்தோடும் சுமந்து நின்று களமுனையில் தன் நண்பர்களோடு நின்று மடிவன் மாறியும் அத்தனை தியாகங்களை தாண்டி 15 ஆண்டுகள் கடந்த ஒருவரை கொண்டு வந்து மாவீரர்களின் அளவிற்கு வந்து இவர்கள் வீர வணக்கம் செலுத்துகின்றார்கள் என்றால் இந்த முட்டாள் கூட்டத்துக்கும் இந்த மாவீரர்களுடைய குடும்பத்துக்கும் என்ன ஒரு சிந்தனை இருக்கிறது? இவர்கள் இந்த உலகத்துக்கு எதை சொல்ல வருகின்றார்கள்? வருங்கால சந்ததிக்கு இவர்கள் எதை கடத்துகின்றார்கள்? நாளைக்கு என்னுடைய பிள்ளைகள் இங்கே நாங்கள் புலத்தில் இருக்கின்றோம், என்னுடைய பிள்ளை என்னுடைய அப்பா போராடினார், அவர் மாவீரர் தான் என்று இங்கே வாழுகின்றவர்களோடு அந்த வரலாற்றை கடத்த முடியாது, கடத்தக்கூடாது. மாவீரர்கள் என்பவர் அவர்களுக்குரிய கௌரவத்தை நாங்கள் ஒவ்வொரு தமிழனும் கொடுப்பது அது கடமை. அதே போல் இந்த போராளிகள் என்கின்ற இந்த பூச்சாண்டிகள் பொய்களை பேசிக் கொண்டிருப்பவர்கள் முதலில் நீங்கள் போராளியே கிடையாது. 93, 95க்கு பிறகு உங்களுக்கு தமிழீழ விடுதலை புலிகளின் ஒழுக்கங்களும் தெரியவில்லை, கட்டுப்பாடுகளும் தெரியவில்லை. நீங்கள் போராடவே இல்லை. இறுதி தருணத்தில் நிற்கவே இல்லை. இவர்கள் நிற்கவே இல்லை. யார் இவர்கள் கதையாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் அதற்கு முன்னே புலத்தில் வந்து அதற்கு முன்னே ஒழித்திருந்து இவர்கள் வாழ்ந்தவர்கள் 2009 நாங்கள் சிறைக்கு சென்று 4 வருடங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சிறையை கழித்தபின் வந்து பார்க்கின்ற போது இவர்கள் எல்லாம் இங்கே உருவெடுத்து நிற்கின்றார்கள். அப்ப இவர்கள் எல்லாம் யார் யார் என்று நாங்கள் தேடி பார்க்கின்ற போதுதான் விளங்குகிறது. இவர்கள் போலியானவர்கள் உருவாக்கி கொண்டு மாவீரர்கள் தியாகங்களை திருடுகின்றதும் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்றதுமா இந்த புலத்தில் ஒரு அலங்கோலத்தை செய்கின்றார்கள். அதனால்தான் நாங்கள் இந்த சிறு ஊடாக நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லுகின்றோம் என்றால் உங்களுடைய இந்த பூச்சாண்டிகளை நிறுத்துங்கள். மாவீரர்களுடைய தியாகங்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இந்த நிலப்பரப்பில் ஈழத்தமிழர் ஆகியவன் பல களமுனையை கண்டவன் போராடிவிட்டு அவனவன் வந்து அவனவன் அங்காங்கே வாழ்கின்றான் விழிப்பின் கடங்களோடு. அவனை எல்லாம் நாங்கள் போராளியாக இணைத்துக் கொள்ள முடியாது. அவன் போராடியவன், அவன் தன்னுடைய மண்ணுக்காக கடமை செய்தவன், அவ்வளவு இருக்கட்டும். ஆனால் மாவீரர்களோடு கொண்டு வந்து விடுவதும் மாவீரர்களின் பாடல்களை போடுவதும் மாவீரருடைய வீர வணக்கம் என்கின்ற அடிப்படையில் அந்த கூற்றை கொண்டு வரும் தேசிய தலைவர் வீர வணக்கம் என்பதை ஏன் கொண்டு வந்தார்? ஏன் சாவடைந்தது என்பதை கொண்டு வந்தார்? வீர வணக்கம் என்பது ஒரு மனிதன் ஒரு அமைப்பை சேர்ந்தவன், ஒரு தமிழீழ விடுதலை புலிகள் சேர்ந்தவனோ அல்ல ஏனைய ஒரு அமைப்பை சேர்ந்தவனோ அவன் களமுனை நின்று தன்னுடைய வாழ்வை அந்த மண்ணோடு சிதைக்கின்ற போது அந்த நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் அவனுக்கான அந்த வீர வணக்கம் என்கின்ற சொல் தமிழர்களிடமிருந்து பிறக்கப்பட்டது. சாவடைபவனுக்கும் 15 ஆண்டுகள் அவன் வாழ்க்கையை புலத்தில் அனுபவித்தவனுக்கும் வீர வணக்கத்தை கொண்டு வந்து செலுத்துகின்றீர்கள் என்றால் இதெல்லாம் தட்டிக்காமல் நான் இருப்பேன் நினைக்கின்றீர்களோ? கதிர் என்கின்ற ஒரு போராளி தன்னுடைய நண்பர்களை இந்த மண்ணுக்காக கொடுத்தவன், தேசிய தலைவரை பொட்டம்மனை உயிருக்காக நேசிச்சு வாழ்கின்ற என்னை போன்றவர்களும் பேசாமல் இருப்போம், மௌனமாக இருப்பேன். இவர்களுடைய முட்டாள்தான். இவர்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம், நீங்கள் இதை நிறுத்தாமல் விட்டால் இயற்கை உங்களை மிகவும் தட்டிக்கப்படும். நான் நம்புகின்றேன், என்னுடைய மாவீரர்களுடைய ஆத்மா என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது, என்னை வழிநடத்துகின்றது என்பது மட்டும் எனக்கு தெரியும். மிக விரைவில் இவர்களின் அழியப்பெறுவார்கள். இது மிக ஒரு வருத்தத்துக்குரிய விடயம், மனவேதனைக்குரிய விடயம். பயந்து கொள்கின்றேன், மீண்டும் தொடர்கின்றேன். என்னால் பேச முடியாமல் இருக்கிறது, அவ்வளவு கோபம் வருகின்றது புலத்தை பார்க்கும். எனக்கும் விளங்குது. நான் இன்னொரு காணொலியில் வந்து இதை தொடருவோம். இதை வந்து உங்கள் மத்தியில் கடத்தி இருக்கிறேன். இதை பற்றி பேசுபொருளை ஆக்குறது உங்களோட கடமை. அடுத்த வீடியோ சந்திப்போம்.